முகம் பார்க்காமலேயே ஒருவனுக்காக உயிரை விட முடியுமா? வரலாற்றில் நடந்த இந்த உண்மைச் சம்பவம் இன்றைய அறிவியலால் கூட விளக்க முடியாத ஒரு புதிர். சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழன் பெற்ற பிள்ளைகளே ஆட்சிக்கு ஆசைப்பட்டு எதிரியானதால் மனம் உடைந்து போனான். செங்கோலை தூக்கி எறிந்துவிட்டு காவிரி கரையில் வடக்கிருந்து உயிர் துறக்க அமர்ந்தான். சாகும் தருவாயில் அவன் அமைச்சர்களிடம், என் அருகில் ஒரு இடம் ஒதுக்கி வையுங்கள், என் நண்பன் பிசிராந்தையார் வருவார் என்று கூறினான். அமைச்சர்கள் ஏளனமாகச் சிரித்தார்கள். காரணம், பிசிராந்தையார் இருப்பது எதிரி நாடான பாண்டிய நாடு. மேலும் இவர்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒருமுறை கூட நேரில் சந்தித்ததே இல்லை. வெறும் கேள்வி ஞானம் மட்டும்தான். தூதுவன் செல்லவில்லை, ஓலைச் செய்தி அனுப்பப்படவில்லை. மன்னன் சாகப் போகிறான் என்பது புலவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் மன்னன் உறுதியாக இருந்தான். என் உயிருக்குள் இருக்கும் அவனுக்கு என் நிலை தெரியும் என்று அடித்துச் சொன்னான். அதிசயம் நடந்தது. செய்தி இல்லாமலே ஏதோ ஒரு உள்ளுணர்வு உந்தித்தள்ள அந்த புலவர் ஓடி வந்தார். மன்னன் ஒதுக்கி வைத்த அந்த இடத்திலே அமர்ந்து அவரோடு உயிரை துறந்தார். பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் முகம் பார்க்காத நட்பு கைவிடவில்லை. நட்பு என்பது உடல்கள் சார்ந்தது அல்ல, உயிர்கள் சார்ந்தது. இதுவே புறநானூறு சொல்லும் வரலாறு.